السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதஅத்துகளாகும். ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கைக்குரியவனாகும். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த மார்க்கத்தை தன்னால் எந்த அளவு ஆழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்களின் மீதும் இந்த நன்மை எதிர்பார்த்து இறை வணக்க வழிபாட்டை எல்லாம் நிறைவேற்றி ஒன்று குளிர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்ற நிலவுத்துமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவனுடைய கருணையினால் நாமெல்லாம் ரமலானுடைய இறுதி பற்றை அடைந்து அதில் வணக்கங்களை எல்லாம் செய்து அமர்ந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தந்த அல்லாஹ்விற்கு புகழளிக்கும் இந்த தருணத்தில் மனிதர்களுடைய மறுமையின் நிலை என்ற ஒரு தலைப்பினை தொடராக எனக்கு தேர்வு செய்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் அந்த மறுமை வாழ்க்கையை ஏன் நாம் நம்ப வேண்டும், எதற்காக அந்த மறுமை வாழ்க்கை நமக்காக தரப்பட்டுள்ளது, ஏன் அந்த மறுமைக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை, ஒரு தெளிவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான இடத்தில் அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி பல்வேறு வாசகத்தை பயன்படுத்தி கூறக்கூடியவனாக இருக்கின்றான். யௌமுல் கியாமா, மறுமை நாள் என்று சொல்கின்றான். யௌமுத்தீன், தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். நாளை மறுமையில் சரியான முறையில் மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்ததற்கான தீர்ப்புகளை இறைவன் தரக்கூடிய ஒரு நாள். இன்னும் இறைவன் சொல்கின்றான் யௌமுல் ஹிசாப், கேள்வி கேட்கப்படக்கூடிய நாள். மறுமை நாள்ல இந்த உலக வாழ்க்கை நீ எப்படி பயன்படுத்தினாய், இந்த உலக வாழ்க்கை நீ எப்படி கழித்தாய் என்று கேள்வி கேட்கப்படக்கூடிய நாள் என்று இறைவன் பேசுகின்றான். இன்னும் யௌமல் பஅஸ், எழுப்பப்படக்கூடிய நாள். நாமெல்லாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நாமெல்லாம் தற்போது எப்படி இருக்கிறோமோ அதே போன்று இறைவன் எழுப்புவான். அதனால்தான் யௌமுல் பாஸ், எழுப்பப்படக்கூடிய நாள் என்று இறைவன் சொல்கின்றான். இன்னும் யௌமுல் ஜம, ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். நாமெல்லாம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த வெட்ட வெளியில் ஒன்று கூட்டப்படுவோம். ஆதம் நபி முதற்கொண்டு இறுதியாக வரக்கூடிய மனிதன் வரை எல்லா மனிதர்களும் விட்டு விடாமல் அனைவரும் கனக்கச்சிதமாக நாளை மறுமையில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுவார்கள். அதனால்தான் இறைவன் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள் என்று சொல்கின்றான். இன்னும் யௌமுல் குரூஜ், வெளிப்படுத்தப்படக்கூடிய நாள். அந்த கபறுகளில் இருந்து வெளியாகுவோம் அந்த நாளில். அதனால் யௌமுல் குரூஜ், வெளிப்படுத்தக்கூடிய நாள் என்று சொல்கின்றான். யௌமுல் காரியா, திடுக்கிடக்கூடிய நாள் என்று இறைவன் சொல்கின்றான். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் யாருடைய நிலைமை யாருக்கு எப்படி இருக்கணும் தெரியாது. திடுக்கிடப்படக்கூடிய ஒரு நிலைமையாக, ஒரு பதட்டத்தில், ஒரு பயத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட நாளை பற்றி ஏராளமான வர்ணனை சொல்லால் இறைவன் சொல்கின்றான். மறுமை நாளெல்லாம் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் என்று அதனுடைய பெயர்களிலே இறைவன் வர்ணித்து நமக்கு கூறுகின்றான்.
இப்படிப்பட்ட இந்த மறுமை வாழ்க்கை நிச்சயமாக நம்மை எதிர்கொண்டிருக்கிறது. நாம் இந்த மறுமையை கண்டிப்பாக அடைந்தே தீருவோம். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம் எல்லாம் மரணிக்கப்படுவோம். இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்படுவோம். அந்த மறுமை என்ற ஒரு நாள் உருவாகும் என்பதை இறைவனுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நபிமொழியும் ஆணித்தரமாக நமக்கு உணர்த்திவிட்டு செல்கிறது. இந்த உலகம் நிரந்தரமற்றது, இந்த உலகம் அழியக்கூடியது என்பதை இறைவன் திருமறை குர்ஆன் உதாரணத்தின் மூலம் கூறுகிறான். துன்யா, நபியே, இந்த உலக வாழ்க்கையினுடைய உதாரணத்தை மனிதர்களுக்கு கூறுவீராக. கமா இன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்த தண்ணீரை போன்று அது பூமிக்கு வருகிறது, தாவரமுடன் தாவரமாக ஒன்றோடு இணைகிறது. பிறகு காற்று எதை அடித்து செல்லுமோ அப்படிப்பட்ட காய்ந்த சரகுகளாக மாறிவிடுது. இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் உதாரணம். எப்படி காற்று காய்ந்த சருகுகளை அடித்து விட்டு செல்லுமோ அதே போன்று இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நிரந்தரமற்றது, அழியக்கூடியது என்பதை இறைவன் சொல்கின்றான். இந்த உலகம் அழிந்து மறுமை என்ற ஒரு வாழ்க்கை வரும். இந்த வாழ்க்கையை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமன அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மட்டும் நம்பிக்கை கொண்டால் ஈமான்தாரியாக ஆகிவிடக்கூடாது, முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நபித்தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த சபையில ஒரு மனிதர் வருகிறார். அப்படியே மனித ரூபத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நாங்க இருக்கக்கூடிய நேரத்துல ஃபஜாஅ ரஜுலுன் ஷதீதுன் பயாதி ஷியாப், நல்ல வெண்மையான அழகான ஒரு ஆடையில ஒரு மனிதர் வந்தால், ஷதீது சவாதி ஷர், அவருடைய முடி அப்படியே கருமையாக அப்படியே அழகாக இருந்துச்சு. லா யுரா அலைஹி அஸ்ரு சஃபர், பயணத்தினுடைய அந்த தாக்கம் அவர் மீது எதுவுமே இல்ல, புழுதி இல்ல, களைப்பா இல்ல, பயணத்துடைய தாக்கமே இல்ல. வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களிலிருந்து எந்த ஒரு நபரும் அந்த மனிதரை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க நபி தோழர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்தாரு. இப்படி வரக்கூடிய நேரத்துல அவர் என்ன செய்தார் என்றால், ஹத்தா அதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்தார். ஃபஅல்ஸக ருக்பதஹு பிருக்பதிஹி, அவருடைய அந்த துளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவருடைய துளையும் ஒன்றோட ஒன்றாக இணைந்து இருக்கு. அருகாமையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வியாக கேட்கிறார், மல் ஈமான், ஈமான் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அன் துமின பில்லாஹ், நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏகன் என்று அறிந்து அவன் மட்டும்தான் இறைவன், அவனுடைய ஆற்றல் யாருக்குமே இல்லை, அவன் தூய்மையானவன், அவன் சர்வ அதிகாரத்தை எல்லாம் தன் முள் வைத்திருக்கக்கூடியவன், எல்லா ஆட்சியும் அவனுக்குத்தான் இருக்கிறது, அவனுக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, அவனுடைய ஆற்றல் வேறு எந்த படைப்புக்கும் இல்லை, எந்த உயிரினுக்கும் இல்லை, எந்த சமாதிக்கும் இல்லை, எந்த கற்சிலைக்கும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும், அவனை ஏகன் என்று நம்முடைய உள்ளத்தில் உளமாறாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த மனிதர் கேட்கக்கூடிய நேரத்துல மலாயிக்கத்தி, அவனுடைய அந்த வானவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கின்றான். அந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டு விட்டால் சமயனா அத்தானா, நாங்க செவி விட்டும் கட்டுப்பட்டும் அந்த மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டானா அதுக்கு மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த வானவர்கள் மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்ப அந்த மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரூஹ் எடுப்பதற்கு ஒரு மலக்குமார்களை இறைவன் அனுப்புவான். நரகத்திற்கு காவலாளியாக சில மலக்குகளை இறைவன் தேர்வு செய்து வைத்திருக்கின்றான். இன்னும் ஏராளமான விஷயங்களுக்காக மலக்குகளை இறைவன் தேர்வு செய்து வைத்திருக்கின்றான். அவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த வேதத்தை எல்லாம் இறக்கினாலும் அந்த வேதத்தை எல்லாம் நம்ப வேண்டும்.
திருமறை குர்ஆனை உறுதியாக நம்ப வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில அவங்களுடைய வேதத்தை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. வலி ருசுலிஹி, அவங்களுடைய தூதரை நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்தெந்த தூதர்கள் எல்லாம் வந்தார்களோ அந்த தூதர்கள் எல்லாம் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இறைவன் புறத்திலிருந்து ஏகத்துவ அந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான், சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் தான் என்று அவர்களுடைய தூதர்களை, இறைவனுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், இன்னும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை வர இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நன்மை தீமைகள் எதை போடப்படும், இந்த உலகத்தில் செய்த காரியங்களுக்காக நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அதில் நன்மையுடைய எடைகள் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், தீமையுடைய எடைகள் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கு செல்வார்கள், இணைவிப்பவர்கள் நாளை மறுமையில் அழிந்து போவார்கள் என்றெல்லாம் இந்த மறுமை நம்பிக்கையை நம்முள் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு கதிரிய கைரி ஷர்ரிஹி, விதியை நம்ப வேண்டும். ஒரு தீமை நடக்குதா, ஒரு நன்மை நடக்குதா, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டமாகக்கூடிய அந்த விதியை தான், அந்த அடிப்படையில தான் நடக்குது அப்படின்னு விதியை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம், இந்த 6 விஷயத்த ஒரு ஈமான்தாரி நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாதான் அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன், அவன் தான் ஈமான்தாரி, அதுதான் ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லி தராங்க. இன்னும் பல்வேறு கேள்வியை கேட்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா அல்லாஹ் நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வது, நோன்பு வைப்பது, தொழுவது, ஹஜ் செய்வது, ஜகாத் கொடுப்பது அப்படின்னு சொல்றாங்க. இஹ்சான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று வழங்குவதுதான் இஹ்சான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த மறுமை நாளுடைய அறிகுறிகளை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. அந்த மறுமை நாளுடைய அறிகுறி என்ன அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கேட்கப்படக்கூடிய என்னை விட கேட்கக்கூடியவருக்கு நன்கு தெரியும் அது எப்ப வரும் அந்த மறுமை நாள் அப்படின்னு. ஏன்னா அதனுடைய ஞானம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு, அல்லாஹ்க்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடியவருக்கே தெரியும். அப்ப எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே ஒரு இக்குமத்தா நுட்பமா அல்லாஹ்வுடைய தூதரவங்க பதில் சொல்றாங்க. அப்போ மர்மை நாளுடைய அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் பொழுது, ஒரு எஜமானி, ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். இன்னும் செருப்பணியாதவர்கள், சரியான முறையில ஆடை கூட இல்லாதவர்கள் மக்களுக்கு தலைவராக ஆகுவாங்க. மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அடையாளங்கள்லாம் சொல்றாங்க, முன்னறிவிப்பு சொல்றாங்க. இது தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பாக தான் இருக்கு. இந்த மாதிரி மர்மை நாளுடைய அடையாளங்களை எல்லாம் சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த நபர் சென்று விடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உமர் கிட்ட கேட்கிறாங்க, ஒரு மனிதர் வந்தார்ல அவரை திருப்பி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. டக்குனு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க, போய் தேடி பார்க்கறாங்க, யாருமே காணோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மனிதர் தான் ஜிப்ரீல், உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை சொல்லி தருவதற்காக இந்த கேள்வி மாதிரி கேட்டு உங்களுக்கு அந்த ஈமான்னா என்ன, இஸ்லாம் என்ன, இஹ்சான் அப்படின்னா என்ன அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம ஒரு உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால் மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமை குறித்து எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ, அதனுடைய அடையாளங்களை குறித்து எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ, மறுமைக்கு பிறகு, இந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை வரும், அந்த வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப்படும் என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே உறுதியாக நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மறுமை நம்பிக்கை தான் இந்த உலகத்துல நாம ஒழுக்க சீலர்களாக, நல்ல ஒழுக்கமுடையவர்களாக, மாண்புள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு மிக ஏற்ற நம்பிக்கை. ஏன்னா இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்றால் பல பேரு தன்னுடைய வாழ்க்கையில தறிக்கெட்டு நிலை மாறி தடுமாறி போயிடுவாங்க, பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில விபச்சாரங்கள் பெருகிவிடும், அனாச்சாரங்கள் பெருகிவிடும், திருட்டு பெருகிவிடும், கொலை பெருகிவிடும், கொள்ளை பெருகிவிடும், மோசடி பெருகிவிடும். இப்படி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மரியாதை செலுத்துவதெல்லாம் அந்த இடத்தில் தலைமட்டமாக ஆக்கப்பட்டுரும். மறுமையுடைய நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு கால்நடைகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்றே தெரியாமல் ஆயிடும்.
அப்போ கால்நடைகள் வேறு, மனிதர்கள் வேறு என்பதை பிரித்து காட்டுவதற்காக இந்த நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை இருந்தால்தான் தவறுகளிலிருந்து மனிதன் அப்பாற்பட்டு தவறுகளை விட்டு விலகக்கூடியவனாக இருப்பான். மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல இறைவன் நம்முடைய சட்டையை பிடிச்சி கேட்டுருவான், ஏன் இந்த பாவத்தை செஞ்ச, ஏன் இந்த தவறை செஞ்ச, இதெல்லாம் தடுத்தனே, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையில சொல்லி இருக்கின்றன, என்னுடைய தூதர்கள் எல்லாம் உனக்கு வந்தார்களே, எச்சரித்து இருக்கார்களே, இந்த பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்களே, ஏன் செய்தாய் என்று இறைவன் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பயந்து இந்த உலகத்துல நல்ல முறையில வாழ்வாங்க. மறுமையுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அது மறுமையுடைய உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா நன்மையின் பக்கம் விளையக்கூடியவர்களாக, தீமையை விட்டு விலகக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டு தவிர்ந்திருப்பார்கள். தவறான விஷயத்தில் செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த மறுமை நம்பிக்கை உறுதியாக நமக்கு இருக்கணும். இந்த மறுமை நம்பிக்கை இல்லாதவர்களை பார்க்கணும், உங்க வாழ்க்கையில ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. நம்ம போய் சொல்லி கொடுத்தாலும் நீ ஒரு முற்போக்குவாதி, நீ இப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லது நீ ஒரு பூமரங்கள், நீ எப்ப பார்த்தாலும் இதைதான் சொல்லுவ, ஓ உன்னுடைய வேலையை பாரு, இதுதான் என் வாழ்க்கை. கால்நடைகள் எப்படி வாழுது, அது இயற்கையா வந்துச்சு, நானும் இயற்கையா தான் வந்தேன், நானும் மரணிச்சுதான் மண்ணோட மண்ணா போயிடுவேன், திருப்பி எழுப்பப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு போயிடுவாங்க. ஏராளமான பாவத்திற்கு சொந்தக்காரர்களாக, பாவத்தினுடைய ஒரு சரளாலயமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவ்வளவு பாவத்தை செய்வார்கள். ஒழுக்கம் என்றால் என்னவென்று தெரியாது. ஒழுக்கத்திற்கு அந்த பேர் போனவர்கள் கூட அவர்களை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் இந்த மறுமையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல நம்மை ஏசக்கூடியவர்களாக, பொய்யர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த பழி சொல்லுக்கும் அவர்களுடைய அந்த இனி சொல்லுக்கும் நாம் ஒருபோதும் ஆளாகி விடக்கூடாது. நம்ம உறுதியா மறுமையை நம்பிடணும். மறுமைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலெல்லாம் நபிமார்கள் எல்லாம் இந்த மறுமை வாழ்க்கையை குறித்து மக்களுக்கு பாடம் புகுத்தக்கூடிய நேரத்துல அவர்களை பொய்யர்கள் என்ற ஒரு பட்டத்தை சூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறைவன் அதை தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வலையின் அத்தாக்கும் பஷரம் மிஸ்லக்கும் இன்னக்கும் இதன் காசிரும். நீங்க உங்களை போன்று ஒரு மனிதரை தான் பின்பற்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு, நீங்க நஷ்டவாதிகள் அப்படின்னு காஃபிர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் குந்தும் துராபன் இதாமன் அன்னக்கும் உஃப்ரஜூன். நீங்க மரணித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவீங்க அப்படின்னு அந்த இறை மறுப்பாளர்கள், நாத்திக சிந்தனை உடையவர்கள், இறை கொள்கைக்கு எதிரானவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ஐஹாத்த லிமா தூ அதுன், அவர் உங்களுக்கு எதை வாக்களிக்கிறாரோ அது நடக்காது, அது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமானது அப்படின்னு பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மறுமை வாழ்க்கையை நம்பாதவர்களாக இருந்தார்கள். இன்னிஹியா இல்லா ஹயாத்துனா அத்துன்யா நமூது வ நஹ்யா. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது நமக்குரியது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்றோம், மரணிக்கிறோம். ஒமா நஹ்லும் பிமபூசின், நாம திருப்பி எழுப்பப்பட மாட்டோம். இன்னுஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. இந்த வார்த்தை இருக்கிறது, மறுமை ஒன்று வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்றாங்களே, இந்த வார்த்தைங்கிறது இந்த தூதருடைய இந்த நபருடைய வெறும் இட்டுக்கட்டுதல். அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவரை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு அந்த இறை மறுப்பாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறை தூதர் என்ன செய்தார்கள் என்றால், இறை பிரார்த்தனை செய்தார்கள். கால ரப்பி இன்சூர்னி பிமா கர்தபூன், இறைவா இந்த மறுமை பத்தி உன்னை பத்தி மற்ற சொல்லும் பொழுது என்னை இவர்கள் பொய்யர் என்று கருதுகிறார்கள், எனக்கு உதவி செய்கிறேவா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல தெளிவான ஒரு பதிலை கூறுகின்றான். கால அம்மா கலீலின் நாதிபீன், அவங்க கொஞ்ச நாள் தான் இங்க வாழ்வாங்க, பிறகு அவர்கள் வருத்தம் அடைந்தவர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள் நாளை மறுமையில அப்படின்னு சொல்றான். உண்மையை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சத்தம் அவர்களை பிடித்துக் கொள்ளும், மறுமை என்ற ஒரு வாழ்க்கை அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவர்களை கூழாங்கல்களை போன்று நாம் மாற்றி விடுவோம். அவர்கள் அந்த நேரத்தில் நஷ்டம் அடைந்து விடுவார்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு இழிவு தரும் அழிவுதான் இருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றான். இப்ப மறுமையை நம்பாதவர்களுக்கு
இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச நாள் வாழுவாங்க. ஆனா மரணித்ததற்கு பிறகு மிகப்பெரிய இழிவாக இருக்கக்கூடிய ஒரு அழிவு அவர்களுக்கு காத்துட்டு இருக்கு. மிகப்பெரிய நரக படுகொலி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதில் போட்டவர்கள் புரட்டப்படுவார்கள். அந்த நேரத்துல சொல்லப்படும் மலக்குமார்கள்லாம் கேட்பாங்க, கேலி செய்வாங்க. உலகத்துல உங்களுக்கு தூதர்லாம் வரலையா, இந்த நாளை குறிச்சு எச்சரிக்கையிலையா அப்படின்னு அப்ப கேட்பாங்க. அப்ப அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வந்தாங்க வந்தாங்க, எங்களுக்கு இந்த மார்க்கத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க, இந்த தூதர் இருக்கிறோம்னு சொன்னாங்க, ஆனா நாங்க நம்பிக்கை கொள்ளையே அப்படின்னு அந்த நேரத்துல புலம்புவாங்க. அப்ப அங்க புலம்புனால இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அங்க புலம்ப கூடாதுன்னா இந்த உலக வாழ்க்கையில் மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில நாத்திகர்கள் கேட்பார்கள், நாம பறந்துட்டோம், மரணிச்சதற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக நம்மை புதைத்ததற்கு பிறகு நம்முடைய உடல் எல்லாம் மண் தின்று விடும், நம்முடைய எலும்பெல்லாம் மக்கிவிடும். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் எப்படி, உங்களுடைய இறைவன் எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சில நாத்திக சிந்தனை உடையவர்கள் கேட்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு பதிலடியை கொடுக்கின்றான். மனிதன் அவனுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா, பலா காதிரின் அலான் நுசவ்வியதா, அவனுடைய விரல் நுனிகளை கூட நாம் ஒன்று சேர்ப்போம் என்று சொல்கின்றான். பல் யுரீதுல் இன்சானு லியஃப்ஜுர ஹமாமா, மாறாக மனிதன் தன்னுடைய எதிர்காலத்துல பாவம் செய்வதையே நாடக்கூடியவனாக இருக்கின்றான். யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபைதா பரிக்கல் பஸர், அந்நேரத்தில் பார்வைகள் எல்லாம் நிலை கொத்தி விடும். வஹஸஃபல் கமர், அந்த நிலவு இருக்கிறது, சந்திரன் பிரகாசமா இருக்கு, வானத்திற்கே அதுதான் அழகாக இருக்கு, அப்படிப்பட்ட நிலவு ஒளி இழந்து விடும், அப்படியே மங்கிடும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். இன்னும் சொல்கின்றான், சூரியனும் அந்த சந்திரனும் நிலவும் அப்படியே ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்படும் அந்த மறுமை நாள்ல. எப்போதும் இன்சானு, அந்த நேரத்தில் மனிதன் அந்த நேரத்தில் கூறுவான், ஐனல் மஃபர், என்னை காப்பாற்றக்கூடியவர் யார், இங்க இருந்து என்னிடத்துல தப்பிக்கக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்கு, அந்த நேரத்துல கதறக்கூடியவனாக இருப்பான். மறுமையை பத்தி இந்த உலகத்துல சிந்திக்காம, அதற்காக அமல் செய்யாம, நன்மையில் விளையாம, தீமையை விட்டு விலகாமல் இந்த உலக மோகத்திலேயே இருக்கின்றானே, இப்படிப்பட்ட மனிதன் மறுமைனா வராத, நான் மரணித்தேன் என்றால் மண்ணோடு மண்ணா போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானே, இப்படிப்பட்டவனுக்கு இறைவன் நாளை மறுமையில அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு உருவத்தை கொடுத்து உயிரை கொடுத்து விசாரிப்பான். அந்த நேரத்துல தப்பிக்கும் ஏதாச்சும் இருக்கா, இங்க இருந்து நான் தப்பிச்சு போயிடுறேன், ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு புலம்பக்கூடியவனாக இருப்பான் என்று இறைவன் சொல்கின்றான். இன்னும் இறைவன் அந்த கியாமா என்ற அத்தியாயத்தில் தெளிவுபடுத்தி சொல்கின்றான், அலாம் எப்பன் முத்துஃபத்தன் மணி யும்னா, அவன் சாதாரண ஒரு உயிர் துளியா இருந்தான். அந்த உயிர் துளியா இருக்கக்கூடிய நேரத்துல சும்மக்கான அலக்கத்தன் அவன் கருமுட்டையாக, சினை கொண்ட கருமுட்டையாக மாற்றப்பட்டான். பிறகு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவத்தை எல்லாம் நான் தந்தேன் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு, அவனிலிருந்து அந்த ஆணிலிருந்து ஒரு பெண்ணை அவனுக்கு துணையாக இணையாக ஆக்கினோம். அலைசதாலி கட்டி காலினலா ஐயுஹியல் மௌதான், இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவனுக்கு மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க தெரியாதா? எதுவுமே இல்லாத ஒரு நிலையில சாதாரண ஒரு உயிர் துளியை பறித்து அதை கருமுட்டைக்குள் செலுத்தி பிறகு அதற்கு உருவத்தை தந்து உயிரை தந்து மனிதன் என்ற ஒரு படைப்பாக நம்ம இந்த உலகத்தில் நடைபோட செய்திருக்கின்றான், வாழ செய்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இறைவனுக்கு, இப்படிப்பட்ட வல்லமை படைத்தவனுக்கு நாளை மறுமையில மண்ணோடு மண்ணாக போய் மக்கி போன அவனை உயிர்ப்பிக்க முடியாதா அப்படின்னு இறைவன் சவாலாக ஒரு கேள்வியாக கேட்கிறான். இப்ப இறைவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்பதை இறைவன் இந்த வசனத்தின் மூலம் அந்த மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு பதிலளி தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனங்கள்ல பல்வேறு வசனங்கள்ல மறுமை வாழ்க்கை உண்மை என்பதை பேசக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவிற்கு என்றால் இறைவன் சொல்கின்றான், அந்த காஃபிர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த மறுமை என்ன உண்மையா, இந்த மறுமை வாழ்க்கைங்கிறது வந்துருமா அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் நபிக்கு சொல்கின்றான், இந்த மறுமை வாழ்க்கைங்கிறது உண்மைன்னு சொல்லுங்க, அது நிச்சயமா வந்துவிடும் என்று இறைவன் சொல்கின்றான். மற்றொரு வசனத்துல பேசுகின்றான்,
இந்த மறுமை வாழ்க்கை என்பது வரக்கூடியதுதான். வலா ரைப ஃபீஹா, அந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வஅன்னல்லாஹ யபஅஸு மன் ஃபில் குபூர், கபர்கள்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று இறைவன் சொல்கின்றான். இப்ப இந்த மறுமை வாழ்க்கைங்கிறது உண்மை. அந்த மறுமை வாழ்க்கையினால் அந்த நாளின் போது இறைவன் கபர்களில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருப்பான். நிச்சயமாக மறுமை வந்து விடும், எல்லாத்தையும் இறைவன் உயிர்ப்பிப்பான் என்று இந்த வசனத்தின் மூலம் பேசுகின்றான். இன்னும் சில நண்பர்கள் எல்லாம் பழகக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, மறுமையை நம்பிட்டு இருக்க, ஏன் நம்புற, அப்படி மறுமையில் ஒரு நாள் வருமா, இது அறிவுக்கு பொருந்துதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவர்கள் நாலு மறுமையில எந்த அளவிற்கு நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறார்கள், அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அவர்களுடைய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக ஒரு வசனத்தை இறைவன் பேசுகின்றார். நாளை மறுமையில சொர்க்கத்துல இரண்டு நண்பர்கள் பேசி கொண்டிருப்பாங்க உலக ஆதாயத்தை பத்தி. இப்படி இப்படி வாழ்ந்தோம், அப்படி வாழ்ந்தோம், இதெல்லாம் நன்மையை செஞ்சோம், நம்ம இங்க வந்துட்டுமே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் உலகத்துல. அந்த நண்பன் மறுமையெல்லாம் நம்பாத, மறுமைங்கிறது ஒரு வாழ்க்கை இல்ல, நீ உயிர்ப்பிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் எங்க அப்படின்னு அந்த ரெண்டு நபர்களும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நபர் சொல்லுவாரு, அவ வாங்க எட்டி பார்ப்போம் அப்படின்னு நரகத்தை அந்த சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது மறுமையை மறுத்தானே அந்த நபர் நாளை மறுமையில் அந்த நரகத்தினுடைய மைய பகுதியில இருப்பான். நரகம் இருக்கும், அந்த நரகம் பிரம்மாண்டமான எரிபொருட்களால், கற்களாலும் கெட்ட மனிதர்களாலும் நிரப்பப்பட்ட அந்த எரிபொருட்களாக எரிக்கப்பட்ட அந்த நரகத்துல மைய பகுதியில இருப்போம். இப்படி இருக்கும்பொழுது அந்த சொர்க்கவாசி சொல்வாரு, உலகத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்து மறுமை இல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்ல, மண்ணோடு மண்ணா ஆகிட்டா எப்படி எழுப்பப்படும் நீ கேட்டுட்டு இருந்தியே, நல்ல வேலை உன் பேச்சு கேட்கல, உன் பேச்சு கேட்டா நானும் கேட்டேன் நீயும் கேட்டேன், நானும் இந்த நரகத்துக்கு வந்திருப்பேன், என்னுடைய வாழ்க்கை சொர்க்கத்துல வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்நேரத்துல புலம்புவோம் சொல்லுவாங்க. இப்ப அந்த நரகவாசிக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக தானே இருக்கும், மிகப்பெரிய ஒரு இழிவாக தானே இருக்கும். அடா நம்ம பொய்ய உண்மைன்னு நினைச்சோம், அவன் உண்மை என்று நினைச்சு அதுக்கு உறுதியாக இந்த உலகத்தில் அமல்களை செய்யக்கூடியவனாக நன்மையில் விரையக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னு அந்த நேரத்துல அவன் புலம்புவான். அந்த நேரத்துல அவன் புலம்புறது, அவன் கவலைப்படுறது எதுவுமே பயனளிக்காது. இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மறுமையின் மீது ஆழமான, அதிகமான, அலாதியான ஒரு நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை வருது, அந்த வாழ்க்கையில விசாரிக்கப்படும், நம்முடைய நன்மை தீமைகள் எடைப்படப்படும். இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்தோமோ அதற்கெல்லாம் இறைவன் கேட்பான். நன்மை செய்தால் நன்மையை பற்றி கேட்பான், தீமையை செய்தால் அந்த அட்டுளைகளை பற்றி எல்லாம் இறைவன் விசாரிப்பான். அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நாள்ல நம்ம நன்மைகளை சேகரித்து இறைவனிடத்துல ஒரு நல்ல அதிகாரிகளாக இருந்து மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, அந்த மறுமை என்ற உண்மையான அந்த உலகத்திற்காக இந்த வாழ்க்கை தளத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல அந்த மறுமையில சில மனிதனுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப வரக்கூடிய காலத்துல அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.